Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th standard botany அதாவது pure science botany ஸ்டூடண்ட்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாம் क्वेश्चन பேப்பர் 4 in 1 क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம pure science பொறுத்த வரைக்கும் சாப்டர் வைஸா இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்டேட் பண்ணியாச்சு. சோ அந்த வீடியோஸை பார்க்கணும். வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். and PDF-மே அதோட PDF வந்து ஷேர் பண்ணியாச்சு. சோ அதுவுமே லிங்க் தரேன், நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சோ அதே போல பாத்தீங்கன்னா क्वेश्चन पेपर अनलाइज அதாவது இந்த 24 23 22 சோ இந்த மூணு இயர் क्वेश्चनம் எந்தெந்த சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? புக் பேக்ல கேட்டிருக்காங்களா அல்லது இன்டீரியரா இருக்கா அப்படிங்கறதையும் சொல்லிருந்தோம். சோ அந்த வீடியோஸை பார்க்கலாம். அதோட லிங்க்கும் தரேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சோ பியூர் சயின்ஸ் பாட்னி அண்ட் சுவாலஜி அடுத்த வீடியோல நம்ம வந்து சுவாலஜி அப்டேட் பண்ணுவோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ பியூர் சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் ஆனீங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. கமெண்ட்ல பியூர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து பியூர் சயின்ஸ்க்கு வந்து தேடிட்டு இருக்காங்க. ஸோ நம்மள மாதிரி பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த கொஷின் ஸோ பொதுவாக பயாலஜி அண்டு பாட்னி சுவாலஜி இந்த மூணு சப்ஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா புக் பேக்கு அதிகமாக கேட்பாங்க. ஸோ அதனால் புக் பேக்கில் இருக்கக்கூடிய இப்போ கொஷினை பாருங்கள். பாட்னியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு லெசன் படித்தாலுமே 10 மார்க்ஸ் அளவுக்கு எலிஜிபிள். ஸோ அதனால் உங்களால் எவ்வளோ மார்க்ஸ் வேணும் அப்படிமோ அதுக்கேற்ற மாதிரி லெசன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 to 5 படிங்க, அப்படி இல்லைனா 6 to 10 படிங்க. அதாவது எனக்கு பாதி மார்க்ஸ் வந்து போதும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸு. இல்லை எனக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னா 2 லெசனுமே என்ன பண்ணிங்க 10 லெசனுமே படிச்சுருங்க. ஸோ ஒரு லெசன் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா 10 மார்க்ஸ் அளவுக்கு கன்ஃபார்மு. இதில் சின்ன லெசன் அப்படின்னு சொல்லி பார்க்கப்போ 2வது லெசன் 5 9. ஸோ இந்த 3 லெசனும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ இதெல்லாமே பாருங்கள். 10வது லெசன்லாம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த லெசன்ஸ் கூட பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் லெசன் கம்பல்சரியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க படிச்சிருங்க. ஸோ இப்போ கொஸ்டின் பேப்பரை வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு கொஸ்டினும் எந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இது வரைக்குமே லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க, அது எப்போதுமானது. ஸோ இது வந்து 1 மார்க்ஸ் மோஸ்ட்லி புக் பேக்கில் இருக்கிறத என்ன பண்ணுறேங்க படிச்சிருங்க. இது வந்து 2 மார்க்ஸ். இந்த 2 மார்க்ஸ் எல்லாமே பார்த்துங்க. மரபணு மாற்றத்துக்கு பயன்படும் வேதிப்பொருள் மோஸ்ட்லி பாட்னியில் எல்லாமே நீங்கள் புக் பேக்கு படிச்சதாக தான் இருக்கும். அது நீங்கள் வேளாண் காடு வளர்ப்பு மூலம் வளர்க்கப்படும் 4 தாவரங்களால் சீரமைக்கப்படுதல். அதே மாதிரி இந்த பருந்து தாவரம் தவளை வெட்டுக்கிளி இதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். பிற்கலப்பு டயாஸ்கோரியா தழைவழி இனப்பெருக்கம் அடைகிறது. இந்த முதல் நிலை அறிமுகப்படுத்தல் 2ஆம் நிலை அறிமுகப்படுத்தல் ரிப்பீட்டட் கொஷினு. தவறுதலாக பொருட்படும் பொருளுணர்த்தா சடிதி மாற்றம் வேறுபாடு. பிளவுபடுத்தப்பட்ட இருவிதழ விதியோட அமைப்பு. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து படம் கொஷினை டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்கன்னு நினச்சிட்ருப்போம். கண்டிப்பாக இங்கே டிஃப்ரெண்ட்டாக தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த கொஷின் இது வரைக்கும் எக்ஸாம்ஸில் வந்து கேட்கலாம். ஆனால் 2024 இந்த கொஷின் கேட்டாங்க. பொதுவாக இந்த சூழின் அமைப்பு மகரந்த பையோட அமைப்பு இதுதான் நம்ம வரைஞ்சி பார்த்துட்ருப்போம். ஸோ அதனால் இது வரைக்கும் கேட்காத கொஷினும் நீங்கள் வரைஞ்சி பார்த்துருங்க. அதை அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 23 இயர் கொஷினு. இது வந்து 1 மார்க்ஸு. ஸோ 1 மார்க்ஸும் ரிப்பீட்டட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் இதோட பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுறேன். பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்டில் பிடிஎஃப்னு டைப் பண்ணுங்கள். அதிகப்படியான ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டால் நம்ம பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுவோம். ஆல்ரெடி ஃபிசிக்ஸுக்கு கெமிஸ்ட்ரிக்கு தமிழ் இங்கிலீஷ் இதெல்லாமே ஷேர் பண்ணியாச்சு. இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோவுமே அப்லோட் பண்ணியாச்சு. அது எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து 1 மார்க்ஸு. இது வந்து 2 மார்க்ஸு. கேந்திரஃபில்லி படிச்சிருப்பீங்க. இந்த மெண்டலித்தை ஆய்வு செய்த அறிவியல் அறிஞர் ரிப்பீட்டர் கொஸ்டினை என்னாலும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. மரபணுக்குள்ளே நிகழும் இடைச்செயல் மரபணு வரைபடம் படிச்சிருப்பீங்க. இந்த PBR 322 இருக்குது பாருங்கள். இந்த கொஷினுக்கு டீட்டெயில்டும் படிச்சிருங்க. இந்த மாதிரி படமும் வரைஞ்சி பார்த்துங்க. ஏன்னா இங்கே படம் கேட்டிருக்காங்க. டீட்டெயில்டு என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. உடலை கலப்பினமாக்கல் என்றால் என்ன, அதுக்கடுத்து விதைப்பந்து தழை உரைமிடல் எந்த 2 அடிப்படை கொள்கைகள் உயிருள்ள தாவர செல்களில் உள்ளாந்து காணப்படுகிறது அப்படிங்கிறது. ஸோ இந்த டோட்டிபோட்டன்சி இந்த மாதிரி வரும், அதுதான் அதுக்கான ஆன்சர்ஸு. அந்த இதை பார்த்துருங்க. அதுக்கடுத்து இது 22ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. இது வந்து 1 மார்க்ஸு. ஸோ 1 மார்க்ஸும் ரிப்பீட்டட் 1 மார்க்ஸ் இருக்குது. நான் கொஷினோட இருக்கக்கூடிய பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 9 கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது. இது வந்து 4 in 1 தான். அடுத்த வீடியோவில் அதை நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் அதை கூட செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்க எண்டோத்தீலியம் சோதனை கலப்பு டாட்டா பிழை மரபணு பொறியியலில் பயன்படுத்தப்படும் நொதிகள். ஸோ ஜெனட்டிக் இன்ஜினியரிங் வேறு, ஜீன் டிரான்ஸ்ஃபருக்கு பயன்படக்கூடிய வேறு. ஸோ அதெல்லாமே பார்த்துருங்க. தாவு மரபணுக்கள் உணவுச் சங்கிலி
தேக்கோட பயன்கள் டீக் படிச்சுருங்க. கூட்டு பரிணாமம் ஹைபிரிட். ஸோ இது எல்லாமே நீங்கள் படித்த கொஷின்ஸாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. சரிங்களா? இதில் படிக்காமல் கொஷினாக இருந்துச்சுன்னா அதை படித்து வச்சிங்க. சப்போஸ் எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டட் கொஷின் வந்து பாட்னியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்காம இருக்காங்க. அதாவது ஒரு 10 மார்க்ஸ் மினிமம் உண்டு. 10 to 15 மார்க்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து உண்டு. ஒரு சில டைம் 20 மார்க்ஸ் அளவு கூட என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஸோ அதுக்கடுத்து அதுக்கு மேலே வருங்கிறது கொஞ்சம் கொஷின் மார்க் தான். இந்த இயர் எப்படி கேட்குறாங்கன்னு தெரியல, நம்ம எக்ஸாம் நடக்கிறப்ப தான் தெரியும். இது வந்து பாருங்கள், இது 21 2 மார்க்ஸு. ஸோ சுரப்பு மற்றும் ஊடுருவகையிட்ட பிட்டம் எண்டோத்தீலியம். ஸோ இந்த எண்டோத்தீலியம் கொஷின் பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து மெண்டலின் ஆய்வு செய்த கொஷினு, இந்த கொஷினும் ரிப்பீட் ஆகிருக்கு. இது வேறு எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி இந்த டாட்டா பேழை கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகிருக்கு. 23லுமே கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவருங்க இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ 23லுமே இந்த 2 கொஷின்ஸு என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. 21லும் கேட்டிருக்காங்க, 22லையும் கேட்டிருக்காங்க, 21லையும் கேட்டிருக்காங்க. தடைக்கட்டு நோதி அதை வந்து படிச்சுருங்க. முழு ஆக்கத்திறன், வெப்ப அடுக்கமைவு, அதே மாதிரி இந்த ஆற்றல் பிரமிடு எப்பொழுது நேரானது 23 இயரில் கேட்டிருக்காங்க. பசுமையில் விளைவு உண்டாக்கும் மனித செயல்பாடுகள். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 24 கனிக்குள் விதைமொழித்தல். இது வந்து 3 மார்க் கொஷின். 2024 கேட்ட 3 மார்க்ஸு. வேளாண் வேதிப்பொருட்கள், பனிமலை காடுகள். ஸோ நமக்கு ஃபாரஸ்ட்டை பற்றி ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஏன்னா நமக்கு வந்து 7th லெசன் நினைக்கிறேன். 7th லெசனில் காடுகள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து உண்டு. நீங்கள் அந்த கொஷினை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த டாப்பிக்கில் இருக்கிறத படிச்சுருங்க. சட்டன்பவரி கோட்பாட்டோட சிறப்பு அம்சம், விதை பரவலோட நன்மை, வேதிச்சாயத்தை போடும்போது இது 10th லெசனில் நீங்கள் படிச்சிருக்கலாம். பல்வேறு வகையான ஒற்றெடுப்பு தொழில்நுட்பம், இது வந்து 5 மார்க்ஸ்லுமே கேட்பாங்க. ஒரு டைம் கேட்டிருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஸோ மெண்டல் ஆய்வு செய்யப்பட்ட 7 வேறுபட்ட பண்பு, இது வந்து ரிப்பீட்டட் கொஷின். 21லும் கேட்டிருக்காங்க, இங்கே இருக்குது. தாவர திசு வளர்ப்பில் பிரிகுறுக்கு நுண்ணுயிர் நீக்கம் செய்தல் பற்றி சிறுகுறிப்பாழ்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது 23ல் கேட்ட கொஷின். ஒட்டுதல் பதிமுடல் வேறுபாடு, மெய்யிலா மடியத்தின் வகை, நுனி மூடல் மற்றும் வாளாக்கும் என்றால் என்ன. ஸோ இது எல்லாமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷினில் சொல்லியிருக்கோம். மரபணு மாற்றப்பட்ட உணவின் நன்மை, புதிய காடு வளர்ப்பின் நோக்கம், சூழ்நிலையின் படிநிலைகள், மண் வளத்தை மேம்படுத்துவத நூற்றில் நுண்ணுயிர் உச்சத்திலையோட பயன், இந்த ஆற்றல் பிரமிடு ரிப்பீட்டட் கொஷினு, கருவுறு செயற்கை விதிகள். ஸோ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிங்க பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 22ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மட்டுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஒரு சில பேர் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன், நிறைய பேர் பார்க்குறதில்ல. ஸோ நீங்கள் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணாங்கன்னா மற்றவங்களுக்கு போய் சேரும். ஒரு தாயின் கருத்து எவ்வாறு அடையாளம் காண்பாய், இணை ஓங்குதன்மை. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. கருப்பையோட படம், இந்த முதல் நிலை 2ஆம் நிலை எளிமைப்படுத்தல், இது வந்து 2024லுமே கேட்டிருக்காங்க. வெப்ப அடுக்கமைவு அதன் வகை, வழிமுறை வளர்ச்சி. ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா வரிசைப்படுத்தி எழுதணும், அவ்வளோதான். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. எது ஃபஸ்ட்டு எது செகண்டு அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். கார்பன் வழித்தடம், குறியீடு மற்றும் குறியீடற்ற இடை, நுண்ணுயிர் நீக்கம்னா என்ன, வளர்ப்பு அறையை எவ்வாறு நுண்ணுயிர்க்கம் செய்வாய். இது வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 21ல் கேட்ட 3 மார்க்ஸு. மெண்டலின் 7 வேறுபட்ட பாருங்கள், எங்கேயும் இருக்குது. 24ல் என்ன பண்ணியிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க, அதுதான் மார்க் பண்ணியிருக்கோம். முதிர்ந்த மகரந்த பையின் குறுக்குவெட்டு தோற்றம். ஸோ இதெல்லாமே வரைஞ்சி பார்த்துருங்க. இந்த கருப்பை, மகரந்த பை, இதெல்லாமே ஃபஸ்ட் லெசனில். இதை தாண்டி அந்த அரளி, ஸோ இந்த வாட்டி இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த அரளியிலையோட குறுக்குவெட்டு தோற்றம் அதுவும் வரைஞ்சி பார்த்துருங்க. அது சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தாங்க, அதனால் இந்த டைம் நீங்கள் வரைஞ்சி பார்த்துருங்க. இரட்டைப்பாதல் கவை, ஸ்பைரல் போன்ற வளர்ப்பதற்கு என்ன பொருட்கள் பயன்படுத்துவாய், ஆழ்மிக மண்டலத்தில் உற்பத்தி திறன் குறைவாக இருக்கும் ஏன், அச்சுறுத்தல் உட்பட்ட பாதிப்புக்குட்பட்ட சிற்றன்கள், பயிர் பெருத்தோட குறிக்கோள், சூழ்நிலையோட படிநிலை, உடல் நகல்சார் கேமெட்ரி நகல்சார் வேறுபாடு. ஸோ இது வந்து கம்பல்சரி கொஸ்டினாக அதை பார்த்துங்க. ஸோ ஃபைனலாக 5 மார்க்ஸ் பார்ப்போம். இந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினு. ஓங்குதன்மை மறைத்தல். ஸோ இது வந்து படிச்சிருங்க. அதாவது டாமினன்ட் எபிஸ்டாசிஸ்னு இருக்கும், இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னு இருக்கும். ஸோ அந்த கொஷினும் படிச்சிருங்க, சரிங்களா. முழுமையற்ற ஓங்குதன்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அந்த கொஷினை என்ன பண்ணி வச்சுங்க, படித்து வச்சுங்க. அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். அதுபோல் இங்கே பூச்சி மகரந்த சேர்க்கை மலர்களில் காணப்படும் பண்பு கேட்டிருக்காங்க. நீங்கள் பூச்சி மட்டும் படிக்காதீங்க, காற்று இது கூட படிச்சிருங்க. அதுபோல் பறவை. ஸோ இந்த 3த்தில் எதனாச்சும் ஒன்று கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஆன்சர்ஸ் பண்ணிடலாம். புதிய காடு தோற்றுவதில் தனி ஆய்வுகள், 3 ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக இருக்கிற கொஷினை படிக்காமல் விட்டோம் அப்படின்னா நம்ம தப்பு. மண் அடுக்கமைவு, விதைகளை அதிக நாட்களுக்கு சேமித்து வைக்கும் வழிமுறை. ஸோ
இந்த கொஷின் பார்த்திங்கன்னா நமக்கு பியூர் சயின்ஸுக்குனே உரிய டாப்பிக்கு, அதனால் இந்த டாப்பிக்கும் படிச்சுங்க. விதைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் 9th லெசனில். சரிங்களா, 9th சாப்டரில் பார்த்திங்கன்னா இந்த டாபிக் இருக்கும், விதை பாதுகாப்பு முறை அப்படின்னு. ஸோ அந்த டைட்டில் நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து செயற்கை விதை தயாரிப்புக்கான நெறிமுறை, மறுக்கூட்டணி டிஎன்ஏ தொழில்நுட்பத்தின் படிநிலை, முதல் நிலை 2ஆம் நிலை வழிமுறை முயற்சி, ஈக்குவேட்டர்களில் டிஎன்ஏ இரட்டிப்பாதல். ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் நடந்தது. அதுக்கடுத்து 23 இயர் பாருங்கள், சூழின் படம் அறிந்த பாகங்களுக்குரிய இது மட்டுமே என்ன பண்ணியிருக்காங்க 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துங்க இது. ஆனால் இந்த டைம் 3 மார்க்ஸில் கேட்கலாம். அப்படி இது இல்லை அப்படின்னா மற்ற படம் இருக்குது, அது வந்து டயக்ராம் கொஸ்டின் அடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணுறோம். தாமர வழிமுறை வளர்ச்சியோட முக்கியத்துவம், பசுங்கணிந்த சார்ந்த பாரம்பரியம், தாவரங்களில் RNA திருத்தம், உயிர் தொழில்நுட்ப பயன்பாடு, புரோட்டோபிளாஸ்ட் வளர்ப்பை அடிப்படை உள்ள படிநிலை. ஸோ இங்கே 5 கொஷின் இருக்குது, அதாவது 5th லெசனில் ஒரு 3 கொஷின் இருக்குது. இந்த புரோட்டோபிளாஸ்ட் வளர்ப்பு அடிப்படை கொள்கை, சரிங்களா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா திசு வளர்ப்போட பயன். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணீங்க பார்த்துங்க. இது 3 தாண்டி மாற்றி தான் கேட்பாங்க. நீர் பற்றாக்குறை தீர்வு ஆலோசித்து அதன் நன்மை, நீர்வாழ் தாவரின் வகை, பயிர் பெருக்கத்தில் புதிய பண்புகளை உருவாக்கும் புதிய பயிர் பெருக்க தொழில்நுட்ப முறை, அரிசி தேக்கோட பொருளாதார முக்கியத்துவம். ஸோ இந்த மாதிரி வேறு எதுனாச்சும் கொடுத்தாலும் நீங்கள் எழுதுறதுக்கு ரெடி ஆகிடுங்க. நம்ம எழுதிடுவோம், இருந்தாலும் படித்து வச்சுட்டு எழுதுனீங்கன்னா கொஞ்சம் நல்லது. டப்பிட்டம்னா என்ன, அதோட வகை, முழுமையற்ற தன்மை நம்ம வந்து சொல்லியிருந்தோம் பாருங்கள், இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னு. சரிங்களா, ஒன்று அது கேட்குறாங்க, இல்லை இது கேட்குறாங்க, இப்படி தான் மாற்றி கேட்குறாங்க. குறுக்கேற்றம்னா என்ன, அதோட செயல்முறை, தனிசெல் புரதம். ஸோ அந்த 4th லெசனில் பார்த்தீங்கன்னா தனிசெல் புரதம் கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா உயிர் தொழில்நுட்ப பயன்பாடுகள் என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. அதுக்கடுத்து நம்ம இங்கே சொன்ன பாருங்கள், தாவர திசு வளர்ப்பின் அடிப்படை கொள்கை. ஸோ 5வது லெசனில் இது தான் மாற்றி கேட்டுட்ருக்காங்க. ஸோ சாப்டர் 5 படிக்கிறப்ப இந்த கொஷின்ஸ் படிச்சுருங்க. அதே போல் 23ல் கேட்ட இங்கே இருக்குது, இங்கே சொன்ன பாருங்கள், இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள் படிச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தகவல் அடிப்படையில் வறண்ட தாவரத்தோட எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. சூழல் மண்டலத்தோட வகை, திரவம் அல்லாத கழிவு ஒரு சுகாதார பிரச்சனை. ஸோ கழிவு மேலாண்மை பார்த்திங்கன்னா நமக்கு 8வது லெசனில் இருக்கும். ஸோ 8ல் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டாப்பிக்கை வந்து என்ன பண்ணுறங்க படிச்சுருங்க. இங்கே பார்த்தீங்களா இந்த விதை சேமிப்பு முறை, இது வந்து 9வது லெசனில் இருக்கக்கூடியது. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் 23வது லெசன் 23 இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்குறப்ப 9th லெசனில் ஒரு எக்ஸ்ட்ரா டாபிக் இருக்குது, அதை பார்த்துக்கணும். அது மாதிரி இங்கே பார்த்தீங்களா 5 இது கொடுத்துட்டாங்க. இதில் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா பயன்படும் பகுதி, அதோட மருத்துவ பயன், துளசி, நெல்லி, குப்பைமேனி, வில்வம், பிரண்டை. இப்போ இதில் வந்து இலை எப்படி பயன்படுகிறது, இதில் வந்து கனி இந்த மாதிரி பயன்படுகிறது, இதுவும் இலை, இதில் வந்து கனி இந்த மாதிரி பயன்படுகிறது, இதில் தண்டு, இலை இதெல்லாமே பயன்படுகிறது. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் எழுதணும். அது என்ன பயன்னு எழுதணும். சரிங்களா, மருத்துவ பயன். நீங்கள் பொதுவாக அந்த மருத்துவ பயன் இந்த மாதிரி வந்துச்சுன்னா, இப்போ துளசி இதெல்லாமே நீங்கள் காய்ச்சலுக்கு நம்ம ஜென்ரலாக இதெல்லாமே யூஸ் பண்ணுவோம். இதுவும் பார்த்திங்கன்னா குப்பைமேனி நமக்கு சொறி சிரங்கு இந்த மாதிரி இருந்துச்சுனாவே நம்ம பயன்படுத்துவாங்க. படுக்கை புண்ணு இதுக்கெல்லாமே பயன்படுகிறது. நெல்லிக்காய் நம்ம பார்த்திங்கன்னா இதெல்லாமே சாப்பிடுவோம் விட்டமின் சிக்கு. வில்வம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வயிற்று குடல் புழுக்கள் இதெல்லாமே அகற்றுறதுக்கு பயன்படுது, அது கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜென்ரலாக கூட நீங்கள் எழுதலாம், படிச்சுக்கிட்டு எழுதுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர். ஸோ அது பார்த்துங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபைனலாக இருக்கக்கூடிய இயர் கொஷினு கருவுரா கனி, இது படிச்சிருப்பீங்க. வறண்ட நில தாவரத்தோட உள்ளமைப்பு, இது வந்து ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய கொஷின். 23ல் இருக்கா செக் பண்ணுறோம். அவருங்க இங்கேயும் கேட்டிருக்காங்க, எங்கள் வகை கேட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளமைப்பு கேட்டிருப்பாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இங்கே வந்து அதோடய வகைகள் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இங்கே தரவு கொடுத்துட்டாங்க. இது ரொம்ப ஈஸியான கொஷினு. 6வது பயன்ட்டு கூட கொடுத்தாலும் எழுதுவோம், நம்ம எழுதுறதுக்கு ரெடி ஆகிக்கணும். மரபணு வரைபடம், ஸோ இது வந்து ரிப்பீட்டட் கொஷினு. காடழிப்பின் விளைவுகள் நம்ம எழுதிடலாம். தழை உரிமிடல் ரொம்ப ஈஸி. உயிர்வரி திருத்தம்னா என்ன, உயிர்வரி திருத்தத்தோட தொழில்நுட்பம். உரைக்குளிர் பாதுகாப்பு 3 மார்க்ஸில் கேட்கக்கூடிய கொஷின், ஆனால் 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ எது கேட்டாலும் நமக்கு மார்க்கு லக்கு தான். சரிங்களா, நிலவேம்பு, கீழாநெல்லி, ஆடதொடா இவற்றோட செயலாக்க மூல மருந்து, இதுக்கு நம்ம படிச்சிருக்கணும். அதோட முக்கியத்துவம் எழுதிடலாம். சப்போஸ் இந்த கொஷின்ஸ் இது தெரிஞ்சால் இது எழுதிடுவாங்க. இது மாதிரி வேறு எதனாச்சும் தெரியாத கொஷின் கேட்டாங்கன்னா இதில் வந்து முக்கியத்துவம் எழுதுறதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், ரெடியாக இருக்கணும். ஸோ இவ்வளோ தான் இந்த கொஷின்ஸு. இது எல்லாமே எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் பிடிஎஃப்னு டைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் 9 பப்ளிக் எக்ஸாம் நடந்திருக்கு 12th, அதோட பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.